சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்கள்ல பீஃப் சாப்பிடுறாங்க, பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலா சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க. உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும், அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சாங்க. அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில நான் பேசினது, பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன். ஆனா அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன், ஒரு ஜெனோசைட கிளப்பி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க. என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு. அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் 10 லட்சம் தரேன் அப்படின்னாரு. இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் 10 லட்சம் இல்ல 1 கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு விலை பேசினாங்க. உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க யார வேணா போய் பாத்துக்கோ, எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார், நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி. இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா, இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் என்ன சொன்னாரு, ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொன்னார், உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ, இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியில இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு, அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிகேட்டட் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு. அது அடியோடு நிப்பாட்டப்படணும். அதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ப்ரொஃபசர்ஸ்னு இந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிற நீங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசணும். இனிமே நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதுல வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும். முக்கியமா நீங்க எல்லாரும் ஃபேக் நியூஸை வீழ்த்துற அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும், செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொய்கள் வீழட்டும், உண்மை ஓங்கட்டும், பொய் செய்தியற்ற சமூகத்தை அமைப்போம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.